ஹாய். என்சிஇஆர்டி கிரேட் 11 சாப்டர் 7 ஈக்லிபிரியத்தில் புக் பேக் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். கொஷின் நம்பர் 7.36 விச் ஆர் த ஃபாலோயிங்ஸ் ஆர் லூயிஸ் ஆசிட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லூயிஸ் ஆசிட் அப்படின்னா நமக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கணும்? ஸோ லூயிஸ் ஆசிட் அப்படின்றது எப்போ இருக்கணும்? லோன் பேர் அக்செப்டாராக இருக்கணும். லோன் பேர் ஆர் எலக்ட்ரான் பேர் எப்படி இருக்கணும்? அக்செப்டாராக இருந்தால் என்ன சொல்லுவோம் நம்ம? லூயிஸ் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் பாருங்கள் H2O. ஸோ H2O நமக்கு என்னன்னா மேலே 2 லோன் பேர் ஆக்சிஜன் வச்சுருக்கோம். ஸோ இதை டொனேட் பண்ணும். ஸோ இங்கே லோன் பேர் டொனேட் ஆகுது. அப்போ இது நமக்கு என்னவா ஆக்ட் பண்ணும் அப்படின்னா லூயிஸ் பேஸாக ஆக்ட் பண்ணும். ரைட்? என்ன கேட்டிருக்காங்க? லூயிஸ் ஆசிட் தான் கேட்டிருக்காங்க. அடுத்து BF3 பாருங்கள். ஸோ BF3 பொறுத்த வரைக்கும் இதோடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இட் வில் கம் லைக் திஸ். எப்படி இருக்குன்னா பிளேனார் ஷேப் நம்ம வரைஞ்சிக்கலாமா? அதுதான் அதுக்கு கரெக்டான ஷேப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து B, F, F அதே மாதிரி இங்கே என்ன இருக்கும்? F அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். நமக்கு மேலே என்ன இருக்குன்னா இந்த மாதிரி எம்டி ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். ஸோ இந்த எம்டி ஆர்பிட்டால்ஸ் என்ன பண்ணுன்னா லோன் பேர் எலக்ட்ரானை வாங்கி உள்ளே வச்சுக்கும். ஸோ அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அக்செப்டிங் த லோன் பேர் எலக்ட்ரான் நமக்கு என்ன வரும்? லூயிஸ் ஆசிட் வரும். இப்போ BF3 நமக்கு எப்படி இருக்குது? லூயிஸ் ஆசிடாக இருக்குது. அண்ட் H+ பாருங்கள், இது ஆல்ரெடி பாசிட்டிவாக இருக்குது. அப்போ அது என்ன பண்ணுன்னா சப்போஸ் நீங்கள் ஒரு லூயிஸ் பேஸ் அதாவது ஒரு நியூக்ளியோஃபைல மைனஸ் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு காம்பவுண்டை நீங்கள் அனுப்புனீங்கன்னா நம்மளுக்கும் ஈஸியாக இந்த ப்ளஸில் என்ன ஆகும்? இந்த எலக்ட்ரானை இது வாங்கிக்கும். ஸோ அப்போ எலக்ட்ரான் அக்செப்ட் ஆகாதனால இதுவும் நமக்கு எப்படி இருக்கும்? லூயிஸ் ஆசிடாக இருக்கும். ரைட்? அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு NH4+ இருக்குது. ஸோ NH4+ நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் டொனேட் H+. ஸோ ஈஸியாக என்ன பண்ணும்? H+-ஐ ரிலீஸ் பண்ணும். ஸோ அதனால் இது என்ன சொல்லுவோம் நம்ம? லூயிஸ் ஆசிட். ஸோ இங்கே எலக்ட்ரான் அக்செப்டிங் நேச்சர் எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறதுனா இது வந்து இன்டர்னலாக நம்ம பார்க்கணும். இன்டர்னலாக எப்படின்னா நான் இங்கே போடுறேன் பாருங்கள். H. ஸோ இங்கே ஒரு H இருக்கும். இது மேலே நமக்கு என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ நீங்கள் இப்போ ஏதாச்சும் ஒரு சப்ஸ்டன்ஸை நம்ம இங்கே வந்து என்ன ஆகும்னா ஏதாச்சும் ஒரு நியூக்ளியோஃபைல் கொண்டு வரும்போது பக்கத்தில் உதாரணத்துக்கு இங்கே ஒரு NU- ஒரு நியூக்ளியோஃபைல் ஆர் எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸை நீங்கள் கொண்டு வர்றீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணுன்னா இந்த H அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கும். இந்த லோன் பேரை யார் வாங்கிக்குவாங்க? இந்த நைட்ரஜன். ஸோ லோன் பேரை அக்செப்ட் பண்ணுது யார்? நைட்ரஜன். அதே மாதிரி H+-ஐ இது அக்செப்ட் பண்ணிடுது இல்லையா? அப்போ என்ன வரும்? லூயிஸ் ஆசிட் வரும். ஸோ எல்லாத்துலேயுமே அந்த லோன் பேர் அக்செப்டன்ஸ் தான் ஒவ்வொன்றிலையும் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா வேக்கண்ட் ஆர்பிட்டால் வந்து இருக்குது. ரைட்டா? இங்கே டேரெக்டாக என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரான் அக்செப்ட் ஆகுது. ரைட்டா? ஸோ இங்கேயும் எலக்ட்ரான் அக்செப்ட் தான், பட் இன்டைரக்டாக நடக்குது. டேரெக்டாக என்ன பண்ணல? வர்றதை வாங்கலை. என்ன பண்ணுது? இன்டைரக்டாக அதுகிட்ட இருக்க எலக்ட்ரானே அது வாங்கிக்குது. ரைட்? ஸோ இப்படி தான் நம்ம லூயிஸ் ஆசிடை கண்டுபிடிக்கணும். தேங்க்யூ.